ஹாய், நான் உங்களை மாறி பிட்டி பேசுகிறேன். இன்னைக்கு நான் மேக்கப் எப்படி போகிறேன்னு பாருங்கள். பாருங்க, மேக்கப் போட்டா முடி அமுகிறதுக்காக இந்த மாதிரி கட்டிக்கணும். இந்த மாதிரி கட்டிட்டு அப்போதான் முடி வந்து நல்லா அமுகின மாதிரி இருக்கிறதுக்கு வைக்கிறது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் இதை போடணும். லாக்மி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. பாருங்கள், அப்ளை பண்ணி பாஞ்சு இதை வச்சு நம்ம லேசாக அப்படி டச்சப் பண்ணிக்கலாம். கழுத்து வரைக்கும் போட்டுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பிளாக் இருக்கிறது லைட்டாக போட்டோம்னா நல்லா இருக்கும். ஃபேஸ் மேக்கப் ஒரே மாதிரி தெரியும். ஃபுல்லாக ஈவனாக தெரியும். கரெக்டாக போட்டோம். ரொம்பவும் அதிகம் வேண்டாம், ரொம்பவும் கம்மி பண்ணக்கூடாது. ஒரே மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். டார்க்காக நார்மலாக போட்டிருக்கேன். நினச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஐப்ரோ பென்சிலில் நல்லா ஷேப் கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லைட்டாக அப்படி வரைஞ்சிட்டு பாருங்கள், இது ஐ ஷேப். பாருங்கள், இது நம்ம எந்த கலர் மேட்சோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சோ நம்ம கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஐ ஷேப் தான். இப்போதான் புதுசாக வாங்கியிருந்தேன். சென்னை போனப்போ சென்னையில் வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நம்ம எந்த சேரீயாக இருந்தாலும் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைட் பிங்க் தான் கட்ட போகிறேன், அதனால் இந்த பிங்க் லைட்டாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கம்மியாக வச்சாவே நல்லா டார்க்காக தெரியும். பாருங்கள், நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நல்லா டார்க்காக ஸ்கின் கலரில் இருக்கும். நல்லா லுக்கு கொடுக்கும். போட்டதே தெரியாது. ஸ்கின் கலரில் நல்லா இருக்கும். பாருங்கள், நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன்.
ஒரே மாதிரி ஒரே ஷேப்பில் போட்டு நல்லாயிருக்கும். ஈவனாக கலர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஸ்கின் கலர் நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணால் பார்க்க டான்ஸுக்கு ஃபேஸ்க்கெல்லாம் நல்லா எடுத்து கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க ஐலைனர் இது வைக்கும்போது கரெக்டாக நான் பார்த்து தான் வைக்கணும், இல்லைன்னா ஃபேஸ் மேக்கப் வந்து சொதப்பிடும். ஃபுல்லாக பிளாக் கீழெல்லாம் இல்லைன்னா கரெக்டாக பார்த்து சேஃபாக வைக்கணும். வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி விஷயம்னா அது இதெல்லாம் காயிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா மேலே போய் ஒட்டிடும் இந்த பிளாக். அதனால் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடாமல் இருக்கும், கண்ணை மூடி இருக்கணும். காய்ச்சல் பாருங்க. நான் ஸ்டிக்கர் லென்த் ஸ்டிக்கர் தான் வைப்பேன், பட்டு ரவுண்ட் பீஸ்க்கு அது கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி தான் வைப்பேன். லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், லைட்டாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்ப்ரே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து மேக்கப் கலையாமல் இருக்கிறது யூஸ் பண்ணலாம். நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் ஆகும். அதனால ஸ்வெட்டிங் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். மேக்கப் வந்து கலையவே கலையாது. அதனால் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்ப்ரே கொஞ்சம் லாங்காக வச்சுட்டு மேக்கப்லாம் வந்து நாங்கள் ஏசி ரூமில் தான் மேக்கப் போடுவோம் வீட்டில். அதனால் ஷூட்டிங் வந்து அவுட்டோரில் தான் இருக்கும். அதனால் கலையாமல் இருக்க அதை ஸ்ப்ரே பண்ணிட்டால் நல்லாயிருக்கும். 4 மணி நேரம் அப்படியே இருக்கும். நான் சேனல் ஆரம்பிச்சிருந்து என்னோடய ஓன் வேறு தான், அதுக்காக முடி வளர்த்திட்டு இருக்கேன். நான் அதுக்கு முன்னாடிலாம் வந்து மந்த்லி ஒரு டைமே கட் பண்ணிடுவேன். நம்ம சேனலுக்காக இந்த கெட்டப்புக்காக நான் வந்து முடி வளர்த்துறேங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஓன் முடி தான். இதெல்லாம் ஃபுல்லாகவே முடி வளர்த்திட்டு தான் இருக்கேன். விக் இல்லாமல் ஒரிஜினல் முடி மாதிரியே அதிலேயே வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் நல்லா இது போடுறதுக்கு, ஜடை மாதிரி போடுறதுக்கு. அதனால் அது வரைக்கும் விக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்க, இந்த விக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். லென்த்துக்கு சாங்க்காக, இது காமெடி இந்த மாதிரி இதுக்காக நான் இந்த விக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்.
மாதிரி. கம்மல் பாருங்கள், நான் நிறைய வச்சுருப்பேன். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கம்மல் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதனால் கம்மல் நிறைய வச்சுருப்பேன். இன்றைக்கி இது யூஸ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கம்மல் யூஸ் பண்ணுவேன். சேனலுக்காக நிறைய பேர் என்னுடைய மேக்கப்புக்காகவே ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. ப்ளவுஸு, சாரீஸு, கம்மல், பேங்கிள்ஸ் எல்லாமே. அதனால் நான் கொஞ்சம் பார்த்து வாங்குவேன். சேனலுக்காக நான் ரொம்ப விருப்பப்பட்டு எனக்கு கொஞ்சம் பணமே அதிகமாக இருந்தாலும் காஸ்ட்லியாக தான் வாங்குவேன். கொஞ்சம் நீட்டாக நல்ல மேக்கப் போடணும்னு ஆசைப்படுவேன். எல்லோரும் நிறைய பேர் விரும்புவாங்க, உன்னோட மேக்கப் நல்லா இருக்குது, யார் போகிறாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு கேட்டிருக்காங்க, மக்கள் கேட்டிருக்காங்க. அதனால் நான் பார்த்து தான் நல்லா தான் வாங்குவேன். இந்த ரவுண்ட் மூக்குத்தி போடுவேன். அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும் மூக்குத்தி போடுறதுக்காக. ஓகே, இப்போ மேக்கப், ஃபேஸ் மேக்கப் முடியுது. அடுத்தது நான் ப்ளவுஸ் போட்டு சேரீ கட்ட போகிறேன். பாருங்கள், என்ன தான் ஃபேஸ் மேக்கப் போட்டாலும் இந்த கம்மல், மூக்குத்தி, நெத்திச்சுடி போடும்போது நம்ம மூஞ்சி கொஞ்சம் நல்லா அழகாக தெரியுது, லேடி மாதிரியே தெரியுது. ஆனால் நல்லா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். ஆனால் நல்லா இருக்கும், ஃபேஸ் நல்லா இருக்குது. இப்போ ப்ளவுஸ் பாருங்கள், இந்த ப்ளவுஸ் தான் நான் போட போகிறேன். இதுதான் இந்த ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த ஃபுல் கை போடுங்க, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் நான் போட போகிறேன். அவ்வளோதான் பாருங்கள், ப்ளவுஸ் போட்டாச்சு. அடுத்தது நம்ம சேரீ கட்ட போகிறோம். இந்த சேரீ தான் கட்ட போகிறேன்.